வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 1ல இருந்தா இந்த வாரம் சண்டே நான் உங்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கேன். அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது என்ன கொஸ்டின் அதை நம்ம கிளாஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையின் பரப்பெல்லை அல்லது வரம்பு. இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதனால சார் பள்ளி மேலாண்மையின் பரப்பெல்லை அல்லது வரம்பு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி வந்து சிறப்பா செயல்படுறதுக்கு என்னென்ன முக்கியமான அம்சங்கள் தேவைப்படும், அந்த பள்ளி மிகச் சிறப்பாக செயல்படுறதுக்கு அதுக்கு தேவையான என்னென்ன முக்கிய அம்சங்கள்லாம் தேவைப்படுதோ அதை பத்தி சொல்றதுதான் இந்த கொஸ்டின். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன் பாருங்க. பள்ளி என்னும் முகமையின் வழியே குழந்தைக்கு கல்வி அளித்தல் என்பதோடு தொடர்புடையது. நல்லா கவனிச்சுங்க. பள்ளி என்னும் முகமையின் வழியே குழந்தைக்கு கல்வி அளித்தல் என்பதோடு தொடர்புடையது எதுவும் யாவும். பாத்தீங்களா? அந்த கல்வியோடு குழந்தைகளுக்கு சொல்லித்தர அது சம்பந்தமா எல்லாவுமே நல்லா கவனிச்சுட்டு அது சம்பந்தமா எல்லாமே அதான் பாருங்க தொடர்புடைய எதுவும் யாவும். சரிங்களா? பள்ளி மேலாண்மையின் பரப்பெல்லையில் உள்ளடங்கும். அந்த பள்ளிக்கு தேவையான ஸ்டார்டிங்ல இருந்து அந்த குழந்தை சிறப்பாக படிக்கிறது வரைக்கும் என்னென்ன தேவையோ அதே ஒரே வார்த்தையில முடிச்சாங்க. தொடர்புடைய எதுவும் யாவும் பள்ளி மேலாண்மையின் பரப்பெல்லையில் உள்ளடங்கும் சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் நிர்வாக குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாளர் பள்ளி தலைமை ஆசிரியரின் உதவியுடன் நிர்வாகத்தின் அன்றாட அலுவல்களை நடத்தி செல்கிறார். அடுத்த பாருங்க, நிர்வாகத்தின் பிரதிநிதியாக நியமிக்கப்படும் அதிகாரி பள்ளிக்கு தேவைப்படும் உள்கட்டமைப்பு வசதிகளை பெற்றிட ஏற்பாடு செய்தல். பாருங்க, முக்கியமான பாருங்க, ஊழியர்களை பணியமர்த்துதல். இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி போட்டு முக்கியமான விஷயத்தை போட்டு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, ஊழியர்களை பணியமர்த்துதல், அடுத்து பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குதல், சம்பள முன்பணம் அளித்தல், தண்டனைகள் மற்றும் அபராதம் விதித்தல், அடுத்து பள்ளி வளர்ச்சி திட்டங்களை தயாரித்தல். அடுத்து பாருங்க, இது மட்டும் கொஞ்சம் மங்களா இருக்கும். நான் அந்த பிடிஎஃப் எடுக்கும்போது கொஞ்சம் சரியா விழுகல. ஒரு 4 லைன் மட்டும் கொஞ்சம் மங்களா இருக்கும், பாத்துங்க. பாருங்க, ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரித்து உரிய ஒப்புதல் பெறுதல் போன்ற பணிகளை மேற்கொள்கிறார். அந்த பள்ளி மேலாண்மையிலிருந்து இந்த பணிகள் எல்லாமே மேற்கொள்கிறார். இப்பதான் மெயின் கண்டென்ட்டுக்கு வரும். அதாவது பள்ளி மேலாண்மையின் அத்தியாவசியமான கூறுகள், முக்கியமான அம்சங்கள் சொல்ல முடியும். அது என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கொடுத்துருப்பேன். நான் சொல்லும் போது கவனிச்சிருங்க. நீங்க கவனிச்சு வச்சு எழுதிடலாம். முதல் பாயிண்ட் பாருங்க, பள்ளிக்கு தேவையான மனித சாதனங்களை வழங்கல். பள்ளிக்கு தேவையான மனித சாதனங்களை மனிதர் செய்யக்கூடிய அந்த விஷயம் அதான் பாருங்க. அதாவது தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், கடைநிலை ஊழியர்கள் ஆகியோரை தெரிவு செய்து பணியமர்த்துதல். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. அப்ப என்னது? பள்ளிக்கு தேவையான ஆட்களை பணியமர்த்துறோம். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, கட்டிடம், அறைகளன், பண்ணைகள், ஆய்வுக்கூடங்கள், நூலகம், அருங்காட்சியகம், கலைக்கூடம் போன்ற பொருள்சார் சாதனங்களை வழங்குதல். நூலகம், ஆய்வகம் எல்லாமே அந்த பொருள்சார் இல்லாத அனைத்தையும் வழங்கல். மூணாவது பாயிண்ட் பாருங்க, பல்வேறு வகுப்புகளுக்கான கலைத்திட்டம் தயாரித்தல். அடுத்து பாருங்க 4, பாட இணை செயல்களை முறையாக அமைத்து நடைபெற செய்தல். 5 பாருங்க, பள்ளி கால அட்டவணை தயாரித்தல். கால அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6 பாருங்க, பள்ளியில் ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துதல். 7 பாருங்க, பள்ளியில் நூலகம், அருங்காட்சியகம், கலைக்கூடம், மாணவர் விடுதி போன்றவற்றிற்கு ஏற்பாடு செய்தல். 8 பாருங்க, உடல்நலக் கல்வி மற்றும் உடற்கல்வி அளிக்க ஏற்பாடு செய்தல். உடல்நலக் கல்வி, உடற்கல்வி அளிக்க ஏற்பாடு செய்தல்.
அடுத்து 9 பாருங்க, பொருட்காட்சிகள், அருங்காட்சியகம், தங்கும் விடுதி போன்றவற்றிற்கு ஏற்பாடு செய்தல். 10 பாருங்க, பள்ளியில் வழிகாட்டுதல் சேவை கிடைத்திட ஏற்பாடு செய்தல். 11 பாருங்க, பள்ளி பதிவேடுகள் மற்றும் ஆவணங்களை பராமரித்தல். 12 பாருங்க, மதிய உணவு, பள்ளி சீருடை மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கல் போன்றவற்றை பல்வேறு துணை சேவைகளை வழங்கிடல். அடுத்து 13 பாருங்க, வீடு, பள்ளி மற்றும் சமூகத்தின் பணிகளை ஒருங்கிணைத்தல். 14 பாருங்க, பள்ளி வேலைகளை மேற்பார்வை செய்தல். 15 பாருங்க, மாணவர்களின் கல்வி அடைவை மதிப்பாய்வு செய்தல். கடைசியா பாருங்க, நிதி மற்றும் வரவு செலவு கணக்கை கவனித்தல். இது எல்லாமே இருந்தாதான், இதுதான் ஒரு பள்ளி மேலாண்மையுடைய பரப்பெல்லை. இது எல்லாம் சரியா அமைஞ்சாதான் கல்வி நிர்வாகம் சிறப்பாக செயல்பட முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.